हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று மே 24, 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணியாகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணியாகிறது. நேர்களே, இது ராஹே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹே ஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட தொடருடன் உங்கள் முன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 2வது எபிசோட் ஆகும். நேர்களே, இந்த முழு தொடரிலும் நாம் ஹஜ்ஜின் கடமைகள் மற்றும் அதன் அருள்களை பற்றி உரையாடி வருகின்றோம். இன்றைய எபிசோடில் சிறப்பாக மே 27 ஹிலாஃபத் தினத்தை ஒட்டி ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்திருப்பதற்கான அவசியமும் அதன் அருள்கள் என்ற தலைப்பிலும் உரையாடப்படும். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று ராஹே ஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் சேர்த்து ஒரு இன்ட்ராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நம்முடைய நேர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக இந்த நிகழ்ச்சி இணைந்து கொள்ளலாம். நாம் ஸ்டுடியோ டிஸ்கஷனுடன் சேர்த்து நேர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் மூலம் எடுத்து வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேர்களே, எம்முடன் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஸ்கிரீனில் தொடர்புக்கான அனைத்து விவரங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். டெலிஃபோன் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸ் மெசேஜ் மற்றும் இமெயில் ஆகியவற்றின் வசதிகளும் இருக்கின்றன. இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் அறிஞர் பெருமக்களின் பேனல் இங்கு இருக்கின்றது. அவர்களை நான் அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாப் மற்றும் மதிப்புக்குரிய மௌலானா அத்தார் முஜீப் லோன் சாஹிப் ஆகிய இருவரும் இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் உரையாடுவார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, முஸ்லிம் சமுதாயத்தின் மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் உருவாக்குவது ஹஜ்ஜின் மாபெரும் நோக்கங்களில் ஒரு முக்கியமான நோக்கமாகும். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்களின் பிரிவுகளுக்கிடையே பிரிவினையும் வேறுபாடும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒற்றுமை உருவாக்குவதற்காக பல கழகங்களும் மன்றங்களும் உருவாகின. ஆனால் தோல்வியை தவிர எதுவும் கை கேட்டவில்லை. முஸ்லிம் பொதுமக்களும் முக்கியஸ்தர்களும் முஸ்லிம்களுக்கு இடையே அதிகரிக்கும் வேறுபாடுகளை ஒற்றுமையில் மாற்ற விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நிறுவப்பட்டுள்ள ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்துவிட வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு 27 மே 1908 அன்று 2ஆம் வல்லமையாக வெளிப்பட்டது. இன்றைய நாள்களில் 2ஆம் வல்லமையின் 5வது வெளிப்பாடாக ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதஹுல்லாஹு தஆலா பினஸ்ரிஹில் அசீஸ் அவர்கள் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஹலீஃபா ஆவார்கள். ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்த பிறகே அல்லாஹ் முஸ்லிம்களை பிரச்சனைகளிலிருந்து, சிரமங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவான். நேர்களே, இன்றைய இந்த எபிசோடில் ஹிலாஃபத் அமைப்பு எனும் தலைப்பை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்வோம். இந்த சுருக்கமான முகவுரைக்கு பிறகு மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிபிடம் கேள்வி கேட்கின்றேன். இறை ஹிலாஃபத் அமைப்பை உருவாக்குவதற்கு அல்லாஹ் என்னென்ன நிபந்தனைகளை விதித்துள்ளான்? நேர்களே, சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் இஸ்லாத்திற்கு 5 காலகட்டங்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த காலகட்டங்களை எந்த அளவு விளக்கமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்றால், முஹம்மதிய உம்மத்தின் மக்கள் எந்த ஒரு தவறான வழியிலும் செல்லக்கூடாது என்பதற்காக இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும் பரிவும் கருணையுமாகும்.
ஹுசூர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இங்கு இந்த விஷயத்தை மேற்கொண்டு எடுத்து சென்றவாறு நீங்கள் ஹஜ்ஜை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். சையதுனா ஹதரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஃபஜ் கடமையை நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜத்துல் விதா என்றது கூறப்படுகின்றது. அன்னார் இந்த ஹஜ்ஜுக்கான அம்சங்களை நிறைவேற்றிய பிறகு இதை பற்றிய விஷயம் அடுத்து வரும், அதனுடைய தொடர்ச்சியில். ஆக ஒரு வசனம் இறங்கியது, அல் யௌம அக்மல் துல்லக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் நிஅமதி வ ரதி துல்லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது இன்றைய நாள் இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, நாம் உமக்கு இஸ்லாத்தை விரும்பியுள்ளோம். இந்த அருளுக்குரிய வசனம் இறங்கிய போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அதிகமாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் மாசா யுபகீகா என்று கேட்டார்கள். எந்த விஷயத்தினால் நீர் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று நம்முடைய மார்க்கம் முழுமையடைந்தது. இன்று வரை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் இன்னும் போதனைகள் இறங்கும், இன்னும் வழிகாட்டல்கள் வரும் என்று. இன்று மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. இப்பொழுது திருக்குர்ஆனில் மேற்கொண்டு எந்த ஒரு போதனைகளும் இறங்காது என்று கூறினார்கள். ஒரு விஷயம் உன்னதத்தை அடைந்துவிட்ட பிறகு, உச்சத்தை அடைந்துவிட்ட பிறகு ஒரு இயல்பான ஒரு அமைப்பு இருக்கிறது, சரிவின் நிலை ஆரம்பித்து விடுகின்றது. என்னை அச்சுறுத்துவது இந்த விஷயம்தான் என்று உமர் கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முற்றிலும் சரியாகத்தான் கூறுகின்றீர். எவ்வாறு இருப்பினும் இது ஒரு ஆரம்ப கால விஷயமாகும், ஹஜ்ஜின் தொடர்பாகவே நடந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத்தை பாதுகாப்பதற்கு வழிகாட்டுவதற்காக 5 காலகட்டங்களை கூறினார்கள். தக்கூனு நுபுவத்து ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன. அதாவது முஸ்லிம்களே, உங்களிடையே இந்த நபித்துவ காலகட்டம், என்னுடைய ரசூல் எனும் இந்த காலகட்டம் எப்பொழுது வரை இருக்கும் என்றால் அல்லாஹ் நாடும் வரை இருக்கும். சும்ம யர்ஃபஅஹுல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு அல்லாஹ் இதை உயர்த்தி விடுவான், இதை எடுத்துக்கொள்வான். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மே 26, 626 அன்று அல்லாஹ் இதை இந்த நபித்துவ காலகட்டத்தை எடுத்து விட்டான். 2வது காலகட்டம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்ம தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா. அதாவது நுபுவத்தின் வழியிலேயே, நுபுவத்தின் பாதையிலேயே, நுபுவத்தின் வழிமுறையிலேயே அல்லாஹ் ஹிலாஃபத்தை மலரச் செய்வான். ஆக ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தின் மூலமாக இந்த 2வது காலகட்டம் ஆரம்பமானது. இது ஹிலாஃபத்தே ராஷிதாவின் அருளுக்குரிய காலகட்டம் துவங்கியது. இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரை இருந்தது. 2 ஆண்டுகள் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். 10 ஆண்டுகள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். 12 ஆண்டுகள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். 6 ஆண்டுகள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். மேலும் 30 ஆண்டுகள் இந்த காலகட்டம் முடிவடைந்து விட்டது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை வடிவில் கூறியிருந்தார்கள், ஹிலாஃபத்தை நிலைநாட்டுவதற்கான அந்த ஷரியத்தை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள் என்றால் பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காலகட்டம் முடிந்துவிடும். அல் ஹிலாஃபத்து சலாசூன சனா, ஹிலாஃபத் 30 ஆண்டுகளே இருக்கும் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் தௌபா செய்கிறார்கள் என்றால், இதிலிருந்து பலன் பெறுகிறார்கள் என்றால் அல்லாஹ் இந்த அருட்கொடையை முன்னாலும் எடுத்து செல்ல முடியும். இதை இறைவன் நீட்டித்திருக்கவும் செய்திருப்பான். ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில் அந்த முரண்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மாவி ஆகிய அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலைமையை, இந்த வரலாற்றை படிக்கக்கூட முடியாது, வேதனை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஹிலாஃபத் ராஷிதா இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது காலகட்டத்தை கூறினார்கள். அதற்கு பிறகு முல்கன் ஆஃதன் என்ற காலகட்டம் இருக்கும். அதாவது மிகவும் அநீதி அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். கொன்றார்கள், மக்களை கொன்று குவித்தார்கள். முல்கன் ஆதன், முல்கன் ஜபரியன்,
மிகவும் கொடுங்கோல் ஆட்சி இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா காலகட்டத்தையும் எடுத்து கூறிய பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நற்செய்தி வழங்கினார்கள். சும்மா தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா சும்மா சகதா. அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் மற்ற ஹதீஸ் நூல்களிலும் இருக்கின்றது. பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத், இங்கு மின்ஹாஜ் நுபுவத் என்று சொல்லிக் கூறியிருக்கின்றார்கள். முதலில் நபித்துவம் இருக்கும், அதற்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பு ஆரம்பமாகும். நாம் நபித்துவம் என்று சொல்லும் பொழுது தெள்ள தெளிவாக கூறுகின்றோம், அஹ்மதியா ஜமா சையதனா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி ஷரியத்துடைய நபியாகவும் ரசூலாகவும் ஏற்றுக்கொள்கிறது, ஈமான் கொள்கிறது. அன்னாருக்கு பிறகு கியாமத் வரை இனி வேறு எந்த ஒரு ரசூலும் நபியும் புதிய ஷரியத்தை கொண்டு வர முடியாது. இந்த பொருளில் சையதனா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இருக்கின்றார்கள். லா நபிய பாதஹு, அன்னாருக்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது. ஆனால் இந்த ஷரியத்திற்கு உள் இருந்தவாறு நபி, சித்திக், ஷஹீத், ஸ்வாலிஹ் ஆகியோர் திருக்குரானுக்கு ஏற்ப இறங்குவார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மத் சாஹிப் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1880 1884 வரை அன்னார் பராஹீனே அஹ்மதியா என்ற ஒரு நூலை எழுதினார்கள் மனித குலத்தின் நேர்வழிக்காக. அதில் அன்னார் பல இல்ஹாம்களை பற்றி கூறினார்கள். அல்லாஹ் எனக்கு இந்த இல்ஹாமை வழங்கியிருக்கின்றான், இந்த இல்ஹாம் வழங்கியிருக்கின்றான் என்று. ஒரு இல்ஹாம் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அவர்கள் இவ்வாறு வழங்கினான், யா அஹ்மது பாரக் அல்லாஹு ஃபீக. இப்பொழுது வஹி வருகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு கூறினான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கீல் யுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. இது திருக்குர்ஆனுடைய வசனமாகும். இதனுடைய இதற்கு முதல் பொருந்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னாரை பொறுத்தவரை இதனுடைய இரண்டாவது பொருந்தக்கூடியவர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மத் சாஹிப் காதியானி இஸ்லாம் அவர்கள். அன்னாருடைய இரண்டாம் தோற்றத்தின் வல்லமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக 1800 அதாவது 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு இல்ஹாம் வருகின்றது. ஹுவல்லஸி அர்ஸல ரசூலஹு, அதாவது நீர் அதே தூதராவீர், நீர் அதே இரண்டாம் வெளிப்பாட்டின் தோற்றமாவீர். இதை பற்றி தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்திருந்தார்கள். ஆக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜமாத்திற்கு அடித்தளமிட்டார்கள் 1889. மேலும் இந்த நபித்துவம் சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா, இது நுபுவத் வழியிலான ஹிலாஃபத். இந்த தொடர் ஆரம்பமானது உம்மத் நபி, உம்மத்தி ரசூல். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக, ஷரியத்தை உயிர்ப்பிப்பதற்காக மற்றும் இஸ்ஹார் அலத்தீன், அதாவது மார்க்கங்கள் மீது அதை வெற்றி பெறச் செய்வதற்காக இதை துவங்கினார்கள். இந்த தொடர் தொடர்ந்தது. 26 மே 1908 அன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மத் சாஹிப் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த நபித்துவத்திற்கான அந்த காலகட்டம் அது நிறைவடைந்து விட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய நூல் அல் வசியத் பற்றி கூறியிருக்கின்றார்கள். இது குதிரத்தே உலாவாகும். முதல் குதிரத்திற்கு பெயரிட்டார்கள். இப்பொழுது குதிரத்தே சானியா தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவத்தி, ஹிலாஃபத் அலா மின்ஹாஜின் நுபுவா. அதனுடைய ஆரம்பம், அதனுடைய துவக்கம் 27 மே 1908 அன்று நடைபெற்றது. ஹஜ்ரத் மௌலானா நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் ஹலீஃபா ஆவார்கள். அவர்கள் சும்ம தக்கூலு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா என்ற சொல்லுக்கு பொருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஹலிஃபத்துல் மஸீ சானி, சாலிஸ், ராபி, ஹாமிஸ். இப்பொழுது 5வது ஹலிஃபத்துல் மஸீ நஸ்ரஹுல்லாஹ் நஸ்ரன் அசீஸ் அவர்கள் அல்லாஹுடைய அந்த நியதிக்கு ஏற்ப ஹிலாஃபத்தில் இருக்கின்றார்கள். இங்கு இன்னொரு விஷயத்தை கூற விரும்புகிறேன், அதற்கு பிறகு என்னுடைய கூற்றை நிறைவு செய்வேன். ஆரம்பத்தில் நான் கூறினேன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு தம்முடைய வேதனை வெளிப்படுத்தினார்கள் என்று. இந்த வெளிப்பாட்டை இன்னும் சில சஹாபா பெருமக்களும் செய்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் கேள்வி கேட்டார்கள்,
இந்த நன்மை தீமை மாற்றி மாற்றி வருமா என்பது என்று பல்வேறு கேள்வி கேட்டார்கள். இதை ஹம்ராஸே ரசூல் என்றும் கூறப்படுகின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகவும் நெருக்கமான மக்கள். அடுத்த எல்லா ஹதீஸுக்கும் வருகின்றன. இவர்கள் கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு குழப்பங்கள், தாங்கள் கூறக்கூடிய இவ்வளவு குழப்பங்கள் ஒரு ஹதீஸில் இருக்கின்றது. ஹல்ஃபே யமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பி யதிஹி ல தஃப்தரிகன்ன உம்மதி அலா ஸலாஸீன வ ஸப்ஈன தப்கா. இறைவன் மீதானையாக இவனுடைய எப்படி என்னுடைய முகமதுடைய உயிர் இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத் 73 பிரிவுகளாக பிரிந்துவிடும். வாஹிதத்துன் ஃபில் ஜன்னத்தி, ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் சொர்க்கத்தை நோக்கி செல்லும். சென்தானி வ சபூன ஃபின்னார், 72 பிரிவுகள் நெருப்பை நோக்கி செல்லும். கீல யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அவர்கள் யார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அன்னார் கூறினார்கள், வஹியல் ஜமாஅத்து, அது ஒரு ஜமாஅத்தாக இருக்கும். இப்பொழுது ஹுசைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இருக்கின்றார்கள். ஹுசைஃபா பின் யமான் மூலமாக நான் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த அறிவுரை செய்கின்றேன். மீண்டும் மீண்டும் நான் அவர்களுக்கு கூறுகின்றேன், தஸ்அமுல் ஜமாஅத்தல் முஸ்லிமீன வல் இமாமா, தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமுஹும். நீர் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வரும்பொழுது, குழப்பத்தின் காலகட்டம் வரும்பொழுது, 72 என்ற அந்த வட்டத்தில் வரும்பொழுது நான் உமக்கு கூறுகின்றேன், தஸ்அமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாத்தை பிடித்துக் கொள்வீராக. ஜமாத்னா அதற்கு இமாம் இருப்பார்கள், அதை பிடித்துக் கொள்வீராக. அதற்கு பிறகு எச்சரிக்கையாக கூறினார்கள், வயிம்லம் தகுன் ஜமாத்துன் வலா இமாமுன், ஒரு ஜமாத்தோ அல்லது இமாமோ இல்லை என்றால் ஃபாத்தஸுல் தில்கல் ஃபிர்கா கொல்லஹா, இந்த எல்லா பிரிவை விட்டு விலகி விடுவீராக. நீர் காற்றில் சென்று விடுவீராக, ஏதாவது ஒரு புதரில் சென்று விடுவீராக என்று கூறப்படுகின்றது. நான் இன்று முஸ்லிம் சகோதரர்களுக்கு மிகவும் வேதனையோடு கூறுகின்றேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரை வலியுறுத்தி கூறப்பட்டது ஹதரத் ஹுசைஃபா பின் யமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது போன்று எல்லா முஸ்லிம்களுக்கும் கூறுகின்றது, தல்சமுல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், நீங்கள் முஸ்லிம்களின் இமாமை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய இந்த காலகட்டத்தில் இமாம் சாஹிப் ஜதா மிர்சா மசூர் அஹமத் சாஹிப் ஐயதஹுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஹதரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 5வது கலீஃபா ஆவார்கள். மேலும் அவர்களுடைய ஜமாத்தில் இணைந்தே நீங்கள் முன்னேற முடியும். இல்லை என்றால் வ சிந்தானி வ சபூன, எதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களோ, மேலும் ஆணையிட்டு கூறியிருந்தார்களோ, குல்லுஹும் ஃபின்னார், இது நெருப்பை நோக்கி அழைத்து செல்கிறது. இன்று சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் விருப்பத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஜமாத் இருக்கிறது என்றால் அது இந்த ஜமாத் மட்டும், இந்த ஹலீஃபா மட்டும்தான் ஆவார்கள். இந்த ஹலீஃபாவிடம் வராதவரை, இவர்களை ஏற்றுக்கொள்ளாதவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியது போன்று யாரும் நேர்வழியிட முடியாது. இந்த மௌலவிகளுடைய அந்த சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்விடம் வழிகாட்டுதல் கேளுங்கள். உள்ளத்தின் வேதனையோடு துவா செய்யுங்கள். இந்த இமாமை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கு இந்த இமாமிற்கு செல்வதற்கான வழிகாட்டுவாயாக, இந்த இமாமை ஏற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுவாயாக என்று கூற, இதில் தான் நீரேற்றம் இருக்கின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை கவனக்குறைவோடு விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். அவருடைய கவனக்குறைவாக இருந்தால் நீரிடத்துக்கான எல்லா கதவுகளும் அடைத்துக் கொள்கின்றோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைஃபா பின் யமானுக்கு என்ன அறிவுரை கூறினார்களோ அதன்படி செயல்படுங்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். காலத்தின் ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுதல் பற்றி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டல் வழங்கியுள்ளார்கள்? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிலாஃபத்தை பற்றி ஹசரத் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு புகழ்பெற்ற ஹதீஸ் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா கானத்தின் நபுவத்துன் கத்து இல்லா தபிஅத்துஹா ஹிலாஃபா, அதாவது உலகத்தில் எப்பொழுது ஒரு நபி தோன்றியிருந்தாலும் சரி, ஒரு ரசூல் தோன்றியிருந்தாலும் சரி, அவரை பின்பற்றியவாறு அவருக்கு பிறகு அல்லாஹ் ஹிலாஃபத் எனும் அமைப்பை தொடரச் செய்தான்.
நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா நூரில் இஸ்திக்லாஃப் எனும் வசனத்தில் சூரா நூரின் 56வது வசனத்தில் உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் ஹிலாஃபத்துக்கான வாக்குறுதி அளித்துள்ளான். மேலும் அந்த வசனத்திலும் இந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஹிலாஃபத் நிறுவப்படும். ஹிலாஃபத் அஹ்மதியா என்ற வடிவில் ஹிலாஃபத் உருவாக்கப்படும். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தெளிவான முறையில் நபித்துவ வழியில் ஹிலாஃபத்தை பற்றி நற்செய்தியும் வழங்கியிருக்கின்றார்கள். அதை பற்றி மௌலானா கௌசர் சாஹிப் அவர்களும் விளக்கமாக கூறினார்கள். இறுதி காலத்தில் மீண்டும் ஒரு முறை நபித்துவ வழியில் ஹிலாஃபத் மலரும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் தோன்றிய போது அன்னாரும் மிகவும் தெளிவான முறையில் தெளிவான சொற்களில் ஜமாத் மக்களுக்கு இவ்வாறு நற்செய்தி வழங்கினார்கள். உலகில் 2 வல்லமைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று நபியின் வடிவில், ஒன்று அந்த நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹிலாஃபத் என்ற வடிவில் 2வது வல்லமை வெளிப்படுகிறது. அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நான் இறைவனின் ஒரு முழுமையான வல்லமையாவேன். எனக்கு பிறகு இன்னும் சிலர் வருவார்கள். அவர்கள் 2வது வல்லமையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக 2வது வல்லமை வெளிப்படும். இந்த நற்செய்திகள் மற்றும் உணர்வுகளுக்கு ஏற்ப அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்தில் ஹிலாஃபத் அமைப்பை உருவாக்கினான். இந்த ஹிலாஃபத்தின் முக்கியத்துவம் என்ன? இந்த ஹிலாஃபத் அமைப்பு ஏன் நிறுவப்படுகிறது? இதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை நடத்தி வைக்கின்றேன். 2 வரி தான் இருக்கின்றது. ஹுஸூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹலீஃபா உண்மையில் ரசூலுடைய நிழலாக இருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக உயிர் வாழ்வது சாத்தியமே இல்லை. எனவே அல்லாஹ் என்ன எண்ணினான் என்றால், ரசூல்மார்களுடைய அந்த இருப்பை முழு உலகத்தின் இருப்புகளிலும் மிகவும் மேலானதாகவும் சிறந்ததாகவும் இருப்பதை நிழல் வடிவில் எப்பொழுதும் கியாமத் வரை நிலைநாட்ட விரும்பினான். எனவே இந்த நோக்கத்திற்காகவே இறைவன் ஹிலாஃபத்தை தேர்ந்தெடுத்தான். இவ்வாறு உலகம் ஒருபோதும் எந்த காலத்திலும் நபித்துவத்தின் அந்த அருளிலிருந்து இழப்பிற்குரியதாக இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் செய்தான். ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மிகவும் இறை ஞானமிக்க முறையில் இது எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஹிலாஃபத்தின் தேவை என்ன? ஹிலாஃபத் ஏன் உருவாக்கப்படுகிறது? சுருக்கமாக ஹுஸூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஹிலாஃபத் நபியின் பரக்கத்தை தொடர் செய்வதற்காக வருகின்றது. பாருங்கள், இது எவ்வளவு மகத்துவமிக்க அந்தஸ்தாக இருக்கின்றது என்று தெரிய வருகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் குடிந்த மேற்கோளிலிருந்து அந்த பரக்கத்திலிருந்து ஒரு நபர் எப்படி பங்கு பெற முடியும்? அந்த பரக்கத்துகளிலிருந்து எப்படி பலனடைய முடியும்? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அது கட்டுப்படுதலுக்கான வழியாகும். ஹிலாஃபத்துடன் கட்டுப்படுதல் மூலமாக எந்த அளவு நீங்கள் வலுவுடன் நினைத்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இத்தாத் கட்டுப்படுதலுக்கான தரம் வேறு எங்கும் தென்படக்கூடாது. ஹஜ்ரத் முதல் கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அன்பிற்குரிய முறையில் இந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இமாமுடைய கையில் எப்படி நீங்கள் உங்களை விட்டுவிட வேண்டும் என்றால், மையத் குளிப்பாட்டுபவருடைய கையில் மையத் எப்படி இருக்கிறதோ அது போன்று நீங்கள் இருக்க வேண்டும். இமாமின் கையில் எந்த பக்கம் திருப்ப வேண்டும், எந்த பக்கம் முகத்தை திருப்ப வேண்டும், அதனுடைய கையில் எப்படி தூக்க வேண்டும், இறக்க வேண்டும், அந்த மையத்துடைய கட்டுப்பாடு எதுவும் இருக்காது. குளிப்பாட்டுவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வார். ஆக முதல் கலீஃபத்துல் மஸீஹ் கூறுகின்றார்கள், இது போன்று நாம் இமாம் கையில் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். இப்படி நாம் நம்மை இமாம் முன்னால் போட்டுவிட வேண்டும். ஆக கட்டுப்படுதல் என்ற அந்த கருத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். இந்த கருத்தை மேற்கொண்டு எடுத்துக் கூறுகின்றேன். இந்த ஹிலாஃபத் ஏற்படுதல் பற்றி வசனம் இருக்கின்றது. சூரா நூர் 56 வசனம். இந்த வசனத்திற்கு முன்னாலேயே அல்லாஹ் கட்டுப்படுதலை பற்றி கூறியிருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைஹிமா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும் வ இன் துதீஉஹு தஹ்தது வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன். சூரா நூர் வசனம் 56. நீர் கூறுவீராக, அல்லாஹுக்கு கட்டுப்படுவீராக, அவன் தூதருக்கு கட்டுப்படுவீராக. அவர்கள் முகந்திருப்பிவிட்டால் இந்த தூதருக்கு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது மட்டும்தான் பொறுப்பாகும். மேலும் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கே நீர் பொறுப்பீராவீர். மேலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், அவ்வாறு நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ரசூலுடைய பொறுப்பு விஷயத்தை தெளிவாக எட்ட வைப்பது மட்டுமே ஆகும். இதில் கட்டுப்படுதலுடைய அந்த கருத்து ரசூலின் மூலமாக கூறப்பட்டுள்ளது. நான் இதற்கு முன்னாலேயே கூறியிருந்தேன், ரசூலுக்கு பிறகு ஹிலாஃபத் அவருடைய அடிச்சோட்டிலேயே தொடர்கின்றது. அலா மின்ஹாஜின் புவா என்பதன் பொருளே இதுதான். நான் இப்பொழுது மேற்கோள் எடுத்து வைத்தேன். ரசூல் இஸ்லாம் அவர்களுடைய மேற்கோளை
ஹிலாஃபத் அலா மின்ஹாஜின் நுபுவா என்பதன் பொருளே ஹிலாஃபத் ரசூலுடைய பரக்கத்தை தொடரச் செய்வதற்காக வருகின்றது. எவ்வாறு ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டுமோ அதே போன்று அதற்கு பிறகு அவருடைய பிரதிநிதியை, அவருடைய ஹலீஃபாவை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கருத்தையே அல்லாஹ் திருக்குரானில் இன்னொரு வசனத்தில் கூறியிருக்கின்றான். அஃபலா யல்துரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு கூறுகின்றார்கள். இந்த வசனத்தில் இமாம் மற்றும் ஹலீஃபாவின் கட்டுப்படுதலை பற்றி கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம் இஸ்லாம் கூறுகின்றார்கள், ஒட்டகத்திற்காக அரபியில் பல சொற்கள் இருக்கின்றது. ஜமலுன் ஒரு ஒட்டகத்திற்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு இபுலுன் என்று சொல்லப்படுகிறது. அது பன்மை பெயர் சொல்லாகும். அதாவது ஒட்டக கூட்டத்தை, ஒட்டக பண்ணையை தான் இவ்வாறு கூறப்படுகிறது. குறிப்பாக அது ஒரு வரிசையாக செல்லக்கூடிய ஒட்டகத்திற்காக சொல்லப்படுகிறது. ஒரு ஒட்டகம் இமாமாக இருக்கின்றது, பின்னால் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகங்களும் அதன் வடிச்சோட்டிலேயே செல்லும். மிக நீண்ட பயணத்தை அவை கடக்கின்றன. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறினார்கள், இதில் யந்துரூன் என்ற சொல் இருக்கின்றது. இபிலை பாருங்கள், நீங்கள் ஒட்டகத்தை பாருங்கள், அது எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்று. இதில் உண்மையில் இந்த கருத்து தான் நமக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அவை எப்படி கட்டுப்படுகின்றன. தம் இமாமுக்கு நீண்ட ஒரு வரிசை அமைத்து, எவற்றின் சிந்தனையிலும் கூட முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தோடு செல்ல வேண்டும் நினைக்காது. எந்த ஒட்டகமும் அதற்கு பின்னால் செல்ல வேண்டும் இருக்கும், வரிசையாக செல்லும். ஆக அல்லாஹ் நமக்கு இதில் கட்டுப்படுதலை கற்றுக் கொடுத்துள்ளான், பாடம் கற்றுக் கொடுத்துள்ளான், எந்த அளவு கட்டுப்பட வேண்டும் என்று. பிறகு அது கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணற்ற வழிகாட்டல்கள் இது தொடர்பாக நமக்கு கிடைக்கின்றன. கட்டுப்படுதல் சம்பந்தமாக கட்டுப்படுதல் எப்படி இருக்க வேண்டும், எந்த வகையில் கட்டுப்பட வேண்டும். புகாரியுடைய ஹதீஸ் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸம்உ வத்தாஅத்து அலல் மர்இல் முஸ்லிமி ஃபீமா ஹப்ப வ கரிஹ மாலம் யுமர் பிமாசிலத்தின். கேட்பது மற்றும் கட்டுப்படுவது ஒரு முஸ்லிம் நபருக்கு கடமையாகும். அவருக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு விஷயம் வழங்கப்பட்டால், அதாவது குற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளை வழங்கப்பட்டால் தவிர அவர் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலீஃபா எப்பொழுதுமே குற்றம் கட்டளையிட மாட்டார். அவர்கள் என்ன செய்வார் என்றால் திருக்குரான் மற்றும் ஹதீஸின் போது எடுத்து வைப்பார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய கலீஃபா, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹுடைய இமாம் கூறக்கூடிய அந்த சொல் உங்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் இருக்கின்றது, மகிழ்ச்சி துக்கம் எல்லா நிலையிலும், நெருக்கடியிலும் சரி பலத்திலும் சரி கட்டுப்பட வேண்டும். இதில் எந்த ஒரு பேச்சுக்கே இடமில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹி வ சம்இ வ தஆ. நான் உங்களுக்கு அல்லாஹுக்கு இறைச்சத்தை மேற்கொள்ளுமாறு கவனமூட்டுகின்றேன், உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றேன். வ சம்இ வ தாஅதி, மேலும் கேட்க வேண்டும் என்றும் கட்டுப்பட வேண்டும் என்றும் உங்களுக்கு கவனமூட்டுகின்றேன். பிறகு மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவர்கள் ஹஜரத் ஹுசைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்தார்கள். அதிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத்துடன் இணைந்திருத்தல் மற்றும் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுதலை பற்றி நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எவ்வாறு நாம் நம்மை ஹிலாஃபத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும், நம்மை எவ்வாறு நாம் ஹிலாஃபத்தோடு இணைத்து வைக்க வேண்டும். இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. நான் சுருக்கமாக எடுத்துரைத்தவாறு ஓரிரு மேற்கோள்களை மட்டும் கடைசியில் கூறுகின்றேன். ஹஜரத் அமீருல் முஃமினீன் ஐயதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்களுடைய மேற்கோளாகும். ஒன்று, கடைசியில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய மேற்கோளையும் எடுத்து வைத்து நான் நிறைவு செய்வேன். ஹுசூர் கூறுகின்றார்கள், இந்த ஓர் ரகசியம்தான் இருக்கின்றது, இந்த கட்டுப்படுதல் என்ற இந்த கருத்து தான் இருக்கின்றது. இதுதான் ஒரு ரகசியம். ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த ரகசியத்தை அறிய வேண்டிய தேவைதான் அவசியமாக இருக்கிறது. யாரெல்லாம் அறிய வேண்டும் என்றால் ஜமாத்தோடு இணைந்திருப்ப ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். எனவே இந்த ரகசியத்தை புரிவதற்கு ஜமாத் மக்களுக்கு அதிக தேவை இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் என்ற பெயரில் தவறான சிந்தனைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. நாம் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஏன் ஹிலாஃபத்தில் கட்டுப்பட வேண்டும், சுதந்திரமான காலமாச்சு என்று கூறுகின்றார்கள். ஆக ஹுசூர் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தின் நிலையில் இன்னும் அதிகமாக கட்டுப்படுதல் என்ற கருத்தை புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனால் எப்படிப்பட்ட மக்கள் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இது பற்றி கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைய கால சமூகத்தில்
எல்லா விதமான சுதந்திரத்தை பற்றியும் பேசுகின்றார்கள். ஆக நமக்கும் சுதந்திரம் வேண்டும், கட்டுப்படக்கூடாது என்று கூறுகின்றார்கள். ஹுசூர் கூறுகின்றார்கள், இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் ஏன் நமக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றன, ஏன் நமக்கு சில விஷயங்கள் சுதந்திரம் இல்லை என்று நினைக்கின்றார்கள். ஒரு அஹ்மதி முஸ்லிம் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆகுமான எல்லா சுதந்திரம் வழங்கியிருக்கின்றது. எத்தனை சுதந்திரம் இஸ்லாத்தில் இருக்கின்றதோ வேறு எந்த மதத்திலும் அவ்வளோ இருக்காது. அதற்கு நிகராக பார்க்கும்பொழுது கிடையாது. சில எல்லைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மனிதனுடைய சொந்த அந்த நல்லொழுக்கத்தை சீர்படுத்துவதற்காக, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, ஜமாத்தின் ஒருமைப்பாட்டிற்காக, ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்குள் இருப்பது நமக்கு மிகவும் அவசியமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படுதல் சம்பந்தமாக கூறுகின்றார்கள். கட்டுப்படுதல் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால், உண்மையான உள்ளத்தோடு அதை மேற்கொண்டால் உள்ளத்தில் ஓர் ஒளி மற்றும் ஆன்மாவில் ஓர் இன்பம் வெளிச்சம் வருகின்றது. மேலும் எந்த அளவு கட்டுப்படுதலுக்கான தேவை இருக்கிறதோ அந்த அளவு கடுமையாக முயற்சி செய்வதற்கான தேவையில்லை. எல்லாரும் நான் கவனமாக பார்க்க வேண்டும். ஹுசூர் கூறுகின்றார்கள், எனினும் உண்மையான கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். இது ஒன்றே சிரமமான செயலாகும். கட்டுப்படுதலில் தனது மன இச்சையை அறுத்து பலியிடுவது அவசியமாகிறது. இது இல்லாமல் கட்டுப்படுதல் இருக்க முடியாது. மேலும் மன இச்சை எப்படிப்பட்டதென்றால் அது பெரும் பெரும் ஏகத்துவவாதிகளுடைய உள்ளத்திலும் சிலையாக முடியும். ஒரு சமுதாயம் ஜிசாக்முல்லா தஆலா ஹஸ்னுல் ஜஸா. நம்முடைய நேர்கள் தரப்பிலிருந்து சில கேள்விகள் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்திருக்கின்றன. அவற்றில் ஓரிரு நிகழ்ச்சிகளை நம் ப்ரோக்ராமில் தருகின்றோம். மதிப்பிற்குரிய சமீன் அஹமத் சாப் நேபாளிலிருந்து கேள்வி கேட்கின்றார்கள். அகமதிகளாகிய நமக்கு சில முக்கியமான விஷயங்களை கூறுங்கள், அதன் மூலமாக காலத்தின் ஹலீஃபாவோடு நம்முடைய தொடர்பு உறுதியாக நீங்கள் கூறுங்கள் இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹுடைய விருப்பம் பெறுவதற்காகவும் காலத்தின் ஹலீஃபா அவர்கள் உதவியாளர் ஆவதற்கும் ஒரு யுத்தியை கூறுங்கள். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசஸ் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கின்றேன். எந்த நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கின்றார்களோ நேபாளில் இருந்து, லத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள். அல்லாஹும்ம ஐயத் இமாமனா பி ரூஹில் குத்ஸ் வ பாரிக் ஃபி அம்ரிஹி வ உம்ரிஹி. அல்லாஹும்ம ஐயத் இமாமனா பி ரூஹில் குத்ஸ் வ பாரிக் ஃபி அம்ரிஹி வ உம்ரிஹி. எந்த அளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் துவா செய்வீர்களோ துவாவை அல்லாஹ் கேட்கின்றான். அலீமும் பிஸாத்தி சுதூர், அதாவது உள்ளங்களின் விஷயங்களை அல்லாஹ் அறிகின்றான். நாம் எந்த அளவு உள்ளத்தின் வேதனையோடு ஹலீஃபாவுக்காக துவா செய்கின்றோம், எந்த அளவு வேதனையோடு நீங்கள் துவா செய்வீர்களோ அந்த அளவு வேதனையோடு அல்லாஹ் காலத்தின் ஹலீஃபாவின் துவாக்களை உங்களுக்காக ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் கபூல் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஆவான். அல்லாஹ் அறிவான் எந்த அளவு வேதனையோடு அழுது மன்றாடி இந்த மனிதன் துவா செய்கிறான் என்பதை அவன் அறிகின்றான். ஆக அல்லாஹோடு தொடர்புக்கான மிகப்பெரிய வழிமுறை அல்லாஹோடு மற்றும் அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடன் இங்கு இந்த விஷயத்தையும் கூறிவிடுகின்றேன். ஒருமுறை ஹதரத் பாய் அப்துர் ரஹ்மான் சாஹிப் காதியானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸீஹ் இஸ்லாமுடைய சஹாபி ஆவார்கள். அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமிடம் கேள்வி கேட்டார்கள். ஹுசூர், தங்கள் மீது துரூத் அனுப்புவதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டார்கள். மஸீஹ் இஸ்லாம் கூறினார்கள்,
துரூத் அனுப்புவதற்கான வழிமுறை என்னவென்றால், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதும் பொழுது, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆலே முஹம்மதில் நானும் இணைந்திருக்கின்றேன், ஆக என்னை சிந்தனையில் கொண்டு எனக்காகவும் அந்த துரூதை அனுப்புங்கள். எவ்வாறு இருப்பினும் அது துரூதை பற்றிய விஷயம் இருக்கின்றது. இவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், தொடர்பு துஆவின் மூலமாக இருக்கின்றது முதல் விஷயம். இரண்டாவது, சமிஅனா வ அத்தஅனா, அதாவது நாம் செவியேற்க வேண்டும், மேலும் கட்டுப்பட வேண்டும். உள்ளே காணப்படுகிறது. அன்னார் ஒரு மிகவும் திறமை பெற்ற மருத்துவராக அவர்கள். இன்று ஹுசூர் அவர்கள் மஜ்லிஸ் ஷூராவில் உரை நிகழ்த்தினார்கள், கனடா மற்றும் பிரிட்டனின் மஜ்லிஸ் ஷூராவில். அதில் ஹுசூர் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு விஷயத்தை கூறினார்கள். உங்களுடைய நஃப்ஸை விட்டுவிடுங்கள், அதாவது வெளிக்காட்டுவதற்காக தொண்டு இருக்கக்கூடாது, வெளிக்காட்டுவதற்காக இந்த வெளியும் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக மட்டும் நீங்கள் பணியாற்றுகின்றால் அல்லாஹுடைய அந்த அவையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். எனவே என்னுடைய அறிவுரை என்னவென்றால், காலத்தின் ஹலீஃபா அவர்கள் என்ன அறிவுரை வழங்குகின்றார்களோ அதை மிகவும் கவனமாக கேளுங்கள், அதை நீங்கள் நோட் செய்யுங்கள், அதன்படி செயல்படுங்கள். மேலும் பிள்ளைகளுக்கு முன்னால் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள். இதனால் தான் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் நடக்கின்றன. அதில் தற்போதைய நிலவை பற்றி ஹுசூர் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்றன. ஹுசூர் அவர்கள் அதற்கான பதிலை வழங்குகின்றார்கள். அது குறிப்பாக பிள்ளைகளுக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள். அது அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அத்துடன் அந்த ஷைத்தானிய சிந்தனைகள் எங்கிருந்து வருகின்றனவோ அது உடனுக்குடன் தூய்மைப்படுத்தப்படும். எனவே இதுதான் அந்த தொடர்பாகும். எந்த அளவு நீங்கள் இந்த தொடர்பை அல்லாஹோடு அதிகரித்துக் கொள்வீர்களோ, காலத்தின் ஹலீஃபாவோடு அதிகரித்துக் கொள்வீர்களோ, காலத்தின் ஹலீஃபாவுடைய துஆக்கள் உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் காலத்தின் ஹலீஃபாவோடு உங்களுடைய தொடர்பு அதிகரிக்கும். மேலும் இதுதான் மிக பெரும் சுல்தான நசீர் ஆவதற்கான ஒரு முக்கிய வழிமுறையாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. இன்னொரு கேள்வி நம்முடைய நேர்கள் தரப்பிலிருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது. அந்த கேள்வியும் நான் இங்கே படித்து காட்டப்படுகின்றேன். ஜஃபர் மஹமூத் அஹமத் சாப் அவர்களுடைய கேள்வி. அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கேள்வி என்னவென்றால், நபித்துவ வாதத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் என்னவாக இருந்தது? அவர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றி இருந்தார்கள்? மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் சுருக்கமாக இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை அஃஸலுர் ரசூல் மற்றும் ஹாத்தமு நபீன் என்று கூறியிருக்கின்றான். தூதர்களில் தலை சிறந்தவர், நபிமார்களின் இறுதி முத்திரை என்று கூறியிருக்கின்றான். உலகத்தின் மிக பெரும் ஏகத்துவவாதியாக அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கின்றான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் உடைய வாழ்வில் வேறு எந்த விதத்திலாவது ஏதாவது ஒரு வகையிலான ஷிர்கில் மூழ்கி இருப்பது சாத்தியமே கிடையாது. வரலாற்றில் தெரிய வருகிறது. ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு தென்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுசுபில்லா செல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஷிர்கை நோக்கி சென்றதாக எந்த ஒரு விஷயம் நமக்கு தென்படுவதில்லை. கானா காபாவில் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. மக்கத்து முஷ்ரிக்கள் தினமும் ஒரு சிலை வணங்கி வந்தார்கள், பூஜை செய்து வந்தார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற எந்த ஒரு சம்பவத்தையும் நாம் வரலாற்றில் பார்க்க முடிவதில்லை. எந்த ஒரு சிலைக்கு முன்னால் புனிந்ததாக எந்த ஷிர்கையும் அவர்கள் செய்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய வளாகத்தில் அல்லாஹுக்கு முன் அவர்கள் குனிந்திருக்கின்றார்கள். அப்பொழுது நபித்துவத்தின் வாதத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கம் மக்காவில் இருந்தது. அதை பற்றி அறிந்திருந்தார்கள், அதை பின்பற்றக்கூடிய இருந்தார்கள், அதன் பற்றி அமல் செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களில் ஒருவராக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். திருக்குர்ஆனில் வருகின்றது, பல் மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் ஹனீஃப், அதாவது அல்லாஹுவின் பக்கம் குனியக்கூடிய மார்க்கமாக இருந்தது. அல்லாஹின் பக்கம் குடியக்கூடிய அந்த மார்க்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கமாக இருந்தது. நபித்துவத்திற்கு முன்னால் சுருக்கமாக சொல்ல போனால் அது எல்லா விதத்திலும் ஷிர்க், நாலாபுறமும் ஷிர்க் பரவி இருந்தது. மேலும் தினமும்
தனித்தனி சிலையை காபாவில் வழங்கி வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பிலும், எந்த ஒரு வரலாற்றிலும், எந்த ஒரு பகுதியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நௌசுபில்லா ஒருபோதும் ஷிர்க் செய்ததாக எங்கும் கூறப்படவில்லை. அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே அன்னாரை ஏகத்துவவாதியாக்கி வைத்திருந்தான். ஓர் இறைவனை வணங்கக்கூடியவராக வைத்திருந்தான். அல்லாஹை நேசிக்கக்கூடியவராக ஆக்கி வைத்திருந்தான். ஆக ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடியவனாக ஆக்கி வைத்திருந்தான். மேலும் அந்த இறைவனையே பற்றி அவர்கள் தப்லீக் செய்ய இருந்தார்கள், பரப்ப இருந்தார்கள் பிற்காலத்தில். ஆக குழந்தை பருவத்திலிருந்தே அல்லாஹுடைய ஓரிரை கொள்கையில் இணைந்திருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபித்துவம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகும் கூட அன்னார் உலகத்தில் ஓரிருமை பரப்ப வேண்டும் என்ற அந்த கட்டளை வழங்கப்பட்ட பிறகும் கூட ஆக அன்னார் அந்த ஓரிருமை பரப்பினார்கள். ஆக நபித்துவத்திற்கு முன்னால் அன்னார் ஒருபோதும் ஷிர்க் செய்தது கிடையாது. மாறாக ஏகத்துவத்தில் நிலை பெற்றிருந்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னால் எடுத்து சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிபரிடம் என்னவென்றால், இந்த தொடர் ஹஜ்ஜின் தத்துவம் மற்றும் அதன் அருள்கள் எனும் தலைப்பில் இருந்தது. ஹஜ்ஜின் மிக பெரும் பரக்கத் சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த ஹஜ்ஜத்துல் விதா பேருரையாகும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அது உலகம் இருக்கும் நாள் வரை அமைதி நிலைநாட்டுவதற்கான ஒரு முத்தாகும். அதன் விவரத்தை பற்றி சற்று எடுத்துக் கூறுங்களேன். சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜில்ஹஜ்ஜா 9 ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இந்த ஹுத்பா அரஃபாத்துடைய மைதானத்தில் வழங்கினார்கள். அங்கு இன்றைய காலத்தில் மஸ்ஜித் அமர இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் அங்கு ஹத்தீப் ஹுத்பா வழங்கும் பொழுது இந்த ஹுத்பாவை அவர் கூறுகின்றார். மீண்டும் மீண்டும் இந்த ஹுத்பாவை கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அதனுடைய அமல் என்ன? 2% கூட இருக்காது. சில விஷயங்களை நான் அதை பற்றி கூறுகின்றேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே என்னுடைய விஷயத்தை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டு நான் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கவனமாக கேளுங்கள். மக்களே, உங்களுக்கு உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வங்களை பாதுகாப்பதற்கு எப்படி கடமையாக்கப்பட்டுள்ளதென்றால், நீங்கள் இந்த நாளில் இந்த மாதத்திற்கு கண்ணியம் அளிக்கிறீர்கள். அதுபோன்று நீங்கள் உங்களுடைய இறைவனை சென்றடையும் நாள் வரை, ஆக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய பொருள், கண்ணியம் மற்றும் உயிரை பாதுகாக்க வேண்டும். இன்று எல்லா முஸ்லாமிய உலகத்தையும் பாருங்கள். ஒருவர் மற்றவரோடு சண்டை, போர் புரிகின்றார்கள், குழப்பம் விளைவிக்கின்றார்கள், அழிவு செய்கின்றார்கள். இது இப்படி இந்த விஷயம் பரவி இருக்கின்றது. எங்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹுத்பாவின் பலன் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதை மீண்டும் மீண்டும் படிப்பதற்கான பலன் இருக்கின்றது. இதில் படி அமல் செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது, மேலும் அமல் செய்ய வைப்பவர் யாரும் கிடையாது. அசல் விஷயம் இங்கே எடுத்து கூற வேண்டியது இதுமாக இருக்கின்றது. அமல் செய்ய வைக்கக்கூடியவர்கள் ரசூல் அல்லது அவருடைய கலீஃபாவாக இருப்பார்கள். அஹ்மதியா ஜமாத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் படி அமல் செய்ய வைப்பதற்காக ஹலீஃபத்துல் மஸீ இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் ஒரு உதாரணத்தை எடுத்து கூறியிருந்தேன். அவர்களுடைய நாடி துடிப்புக்கு முன்னால் மீது கை இருக்கும். எந்த விஷயம் பற்றி அமல் செய்யப்படுவதில்லையோ அதன்படி அமல் செய்ய வைப்பார்கள். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே கேளுங்கள், பெண்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய சில உரிமைகள் இருக்கின்றன, பெண்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டிய சில உரிமைகள் இருக்கின்றன. பெண்களுக்கான உரிமைகள் என்ன? ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு உரிமை இருக்கின்றது. அவர்களுக்கு உரியது தான் அந்த உரிமையாகும். அதைவிட அதிகமாக அவர் பெறவும் கூடாது, அதைவிட குறைவாக பெறவும் கூடாது. இன்று உலகத்தில் எந்த அளவு இந்த வெட்கக்கேடுகள் பரவுகின்றன. பெண் தன்னுடைய உரிமை விட்டு வெளியே வருகிறாள், அவளுக்கான உரிமை வழங்கப்படுவதில்லை, அல்லது இது என்னுடைய உரிமை இல்லை, என்னுடைய உரிமை என்னுடைய உடலை காட்டுவது என்று நினைக்கின்றாள், என்னுடைய உரிமை நிர்வாணம் என்று நினைக்கின்றாள். இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன, அசுத்தங்கள் இருக்கின்றன. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி குத்பாவில் இதை பற்றி கூறினார்கள். இந்த குழப்பத்திலிருந்து தவிர்ந்திருங்கள் என்று. பிறகு ஹுசூர் கூறினார்கள், மக்களே, நான் உங்களில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன் என்றால், இதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒருபோதும் வழி தோற மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ் வ சுன்னத நபியிஹி, அதாவது அல்லாஹ்வின் மறை திருக்குரானை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
இன்று அந்த கண்ணியத்திற்குரிய பகுதியில் என்ன நடக்கிறது அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரோட டிவி சேனல்ஸ் என்ன காட்டுகிறார்கள் அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அடுத்து ஒரு விஷயம் நம்முடைய இன்றைய இந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடையது இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜத்துல் விதா உடைய ஹுத்பாவில் விடை கொடுக்கக்கூடிய ஹுத்பா வழங்கினார்கள். அரஃபாத் மைதானத்தில் இந்த ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். அல்லாஹும்ம ஹல்பன் யஹ்துபு, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து. அதாவது அங்கே ஹுத்பா கொடுக்கக்கூடிய இமாம் மீண்டும் மீண்டும் அதை கூறிக்கொண்டே இருப்பார். இந்த பொருளையே புரிந்து கொள்வதில்லை அவர்கள் இது என்ன விஷயம் என்று. சையதுனா ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக. நபியே, உம்மீது எது இறக்கப்படுகிறதோ பல்லிக் அதை நீர் எட்ட வைப்பீராக, மக்கள் வரை எட்ட வைப்பீராக. அங்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஹல் பல்லகத்து, நான் அல்லாஹ்வுடைய கட்டளை எட்ட வைத்து விட்டேனா என்று கேட்கின்றார்கள். அசல் விஷயம் முஸ்லிம்களுக்கு ஒரு தூது செய்தியாக இருந்தது. எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கட்டளையை பல்லிக் மா உன்சில இலைக், இது இஸ்லாத்தின் தூது செய்தியை எல்லா காலத்திலும் எல்லா மக்கள் வரை எட்ட வைப்பதாகும். குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, என்னுடைய அந்த நபித்துவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதுத்துவம் ஒவ்வொரு காலத்தின் மனிதர்களுக்காக இருக்கின்றது. ஒவ்வொரு இடம் மற்றும் ஒவ்வொரு காலம் வரை இதை எட்ட வைப்பது கடமையாக இருக்கும். மா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கி அனுப்பியிருக்கின்றான். இன்று தற்காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இது ஆரம்பிக்கும் பொழுது சும்மா தகூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, அதாவது நுபுவத் என்று அந்த மக்கள் பேசுகின்றார்கள். ஹத்மே நுபுவத், இவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் எட்ட வைப்பதை முடித்து கட்ட விரும்புகின்றார்கள். எந்த ஒரு தப்லீகும் வேண்டாம், எந்த ஒரு மார்க்கத்தை பரப்புதல் வேண்டாம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பரப்புவது மற்றும் தப்லீக் மக்கள் வரை எட்ட வைப்பதற்கான எந்த தொடரும் இருக்கக்கூடாது நினைக்கின்றார்கள். ஆனால் சும்மா தகூனு ஹிலாஃபத்துன் என்ற விஷயத்தும் வரும்பொழுது அதற்கான மிகப்பெரிய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் இஸ்லாத்தை பரப்புவதாக இருந்தது. இப்லாக இஸ்லாம், இஸ்லாத்தை தப்லீக் செய்வதாக இருந்தது. அதை தற்காலத்தில் ஹதரத் குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை துவக்கினார்கள். இப்பொழுது நான் துவக்கத்தில் ஒரு உதாரணத்தை கூறினேன். பராஹீனே அஹமதியாவிலிருந்து தப்லீக் ஆரம்பமானது. மேலும் ஆரம்பமே எந்த விஷயத்தில் ஆகிறது என்றால் ஹக்கையத்து குர்ஆனை மஜீத், திருக்குர்ஆனின் உண்மைத்துவம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் உண்மைத்துவம் என்ற விஷயத்தில் ஆரம்பமாகின்றது. அரஃபாத் மைதானத்தில் இந்த குரல் நம்முடைய எஜமானர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பினார்களோ, எந்த ஹல் பல்லக்து என்று கேட்டார்கள். இன்று இந்த முஸ்லிம்களிடம் கேட்டு பாருங்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூது செய்தியை அஹமதியா ஜமாத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு ஜமாத் இந்த அளவு அமைப்பு ரீதியாக ஊலை வரை எட்ட வைக்கின்றதா? அஹமதியா ஜமாத்தை தவிர அங்கு சென்று திருக்குரானை கொடுத்து விடுவது, 2 நூல்களை கொடுத்து விடுவது, இது தப்லீக் கிடையாது. அங்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கிதாப் அல்லாஹ் வ சுன்னத் நபியிஹி, அதற்கு பின் நீங்கள் நடந்தும் காட்ட வேண்டும், இதுதான் இஸ்லாம் என்று செய்து காட்ட வேண்டும். இன்று எங்கெல்லாம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கின்றதோ எங்கும் நீங்கள் சென்று கேளுங்கள். அங்கு அந்நியர்கள் இதைத்தான் கூறுவார்கள், சரியான இஸ்லாத்தின் படி அமல் செய்யக்கூடியவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் மக்கள் ஆவார்கள். அவர்கள் சாட்சி கூறுவார்கள். நம்முடைய இந்த நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் கூறுவார்கள், இஸ்லாத்தை தம்முடைய கூற்றாலும் தம்முடைய செயலாலையும் தம்முடைய நடைமுறையாலும் இங்கு நம்முடைய நாட்டில் யாராவது பரப்பியார்கள் என்றால் அவர்கள் அஹமதியா ஜமாத் மக்கள் மட்டும்தான் என்று கூறுவார்கள். அவர்கள் இஸ்லாத்தின் சரியான பொதுமை உலகத்தில் இட்டு வைக்கிறார்கள் என்று கூறுவார்கள். இந்த ஹஜ்ஜை பற்றிய விஷயம் வரும்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்யப்படுகிறது. இத்தனை கருத்து வேறுபாடுகள், இத்தனை குழப்பங்கள்
ஒரு சம்பிரதாயம் நடைபெறி விடுகின்றது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேள்வி இருக்கின்றது, ஹல் பல்லகத்து, இன்றும் அந்த கேள்வி இன்று இருக்கின்றது. அதன்படி அமல் செய்யக்கூடிய ஜமாத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டுமே ஆகும். அது ஹிலாஃபத்தின் நிழலின் கீழ், ஹிலாஃபத்தினுடைய வழிகாட்டலின் கீழ் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தூது செய்தியை உலகின் எல்லை வரை எட்ட வைக்கின்றது. இன்ஷா அல்லாஹு தஆலா எட்ட வைத்துக் கொண்டே இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா அத்தால் முஜிப் லோன் சாஹிப் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். ஹிலாஃபத்தின் முக்கியத்துவம் மற்றும் அருள்கள் குறித்து ஹஜ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அஹ்மத் ஜமாத்தின் இமாம் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்களின் வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுரைகளை எடுத்துக் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நேயர்களுக்கு சற்று அதை பற்றி எடுத்துக் கூறுங்கள். ஹலீஃபா ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தற்போதைய கலீஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்களும் இந்த விஷயத்தை பலமுறை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். திருக்குரானிலும் இந்த விஷயம் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஹலீஃபாவை அல்லாஹ் உருவாக்குகின்றான். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக் கூறினார்கள் இது சம்பந்தமாக, எந்த நபர் ஹலீஃபாவை மனிதன் உருவாக்குறான் என்று கூறுகின்றாரோ அந்த நபர் தவறிழைக்கின்றார். அல்லாஹ் திருக்குரானில் எண்ணற்ற இடத்தில் ஹிலாஃபத்தை தன்னுடன் பொருத்தி கூறியிருக்கின்றான். ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபியை தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதையும் அல்லாஹ் தானே செய்கின்றான். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், நபியை அல்லாஹ் வஹி மற்றும் இல்ஹாம் மூலமாக கூறிவிடுகின்றான். ஆனால் ஹலீஃபாவுக்கு நபி மற்றும் வஹி இல்ஹாம் மூலமாக கூறுவதில்லை. மாறாக மக்களின் மூலமாக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கின்றான். ஆனால் அந்த தேர்ந்தெடுத்தலை அல்லாஹ்வே செய்கின்றான். ஹுசூர் ஹஜ்ரத் 5வது கலீஃபத் ஹஜ்ரத் 2வது கலீஃபத் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எதனால் இருக்கின்றது என்றால் ஒரு வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும், வேறுபாடு இருக்க வேண்டும். அதாவது ஹலீஃபா யார், நபி யார் என்று. இல்லை என்றால் இருவரையும் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்திருப்பான். எவர் ஹலீஃபாவை மனிதன் உருவாக்குகின்ற கூறுகின்றாரோ அந்த மனிதர் பொய் பேசுகின்றார். ஹலீஃபா சாதாரண நபர் கிடையாது. ஹலீஃபா ஒரு விண்ணின் நபர் ஆவார், ஆன்மீக நபர் ஆவார். அவரை அல்லாஹ்வே உலகத்தில் மக்களுடைய உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகின்றான். அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மேலும் அல்லாஹ் அவரை ஹலீஃபாவாக ஆக்குகின்றான். ஹஜ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்களும் இது சம்பந்தமாக இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். மேற்கொள் எடுத்து வைக்கின்றேன். உங்களுடைய கேள்வியிலேயே கூறினீர்கள், ஒரு சில வழிகாட்டல்களை மட்டும் கூறுகின்றேன். கேள்வியில் கூறினீர்கள், நம்முடைய ஈமான் என்னவென்றால் ஹலீஃபாவை அல்லாஹ் உருவாக்குகின்றான், மேலும் அவரை தேர்ந்தெடுப்பதில் எந்த குறையும் ஏற்படுவதில்லை. இது அடிப்படையான விஷயமாகும். இது எல்லாருக்கும் புரிந்துவிட்டால் பிறகு அவர்கள் எந்த ஒரு குறையும் தேடக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். ஹுசூர் கூறுகின்றார்கள், அவரை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. எவருக்கு அல்லாஹ் இந்த ஆடை அணிவிப்பானோ அந்த ஆடையை அவரிடமிருந்து அவிழ்க்கக்கூடியவர், பறிக்கக்கூடியவர் எவரும் கிடையாது. அவன் தன்னுடைய பலவீனமான அடியாரை தேர்ந்தெடுக்கின்றான். அவரை மனிதர்கள் சில வேளத்தில் இழிவாக கருதுகின்றார்கள். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து அவர் மீது தன்னுடைய மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், மேலும் அவர் உலகத்திலிருந்து மறைந்து இறைவனுடைய வல்லமைகளில் ஒளிந்து கொள்கின்றார். மேலும் அப்பொழுது அல்லாஹ் அவரை உயர்த்தி தன் மடியில் வைத்துக் கொள்கின்றான். தன்னுடைய உதவி ஆதரவால் எல்லா நேரத்திலும் அவருக்கு கொடுக்கின்றான். ஆக இதான் ஹலீஃபா ஆகும். ஹலீஃபாவுடைய அந்தஸ்தாகும், ஹலீஃபாவுடைய கண்ணியமாகும், புனிதத்தன்மையாகும். இதை பற்றி முன்னரும் கூறப்பட்டது. ஹிலாஃபத்துடன் பல அருள்கள் இருக்கின்றன, இணைந்திருக்கின்றன. ஆக இந்த அருள்களிலிருந்து பலன் பெறுவதற்காக நம்முடைய பொறுப்புகள் என்ன? இது சம்பந்தமாக எண்ணற்ற இடங்களில் ஹுசூர் அன்வர் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்கள் தம்முடைய குத்துபாக்களில், தம்முடைய சொற்பொழிவுகளில் நமக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார்கள், வழிகாட்டு வழங்கியிருக்கின்றார்கள். எவ்வாறு நாம் இந்த பரக்கத்துகளிலிருந்து பலன் பெற வேண்டும், எந்தெந்த அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள், எந்த அமலை நாம் செய்ய வேண்டும், எதன் விளைவாக இந்த புனிதமான இயல்போடு இணைந்திருக்கக்கூடிய அருள்களை நாம் பெற முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக கட்டுப்படுதலுக்கான அந்த விஷயம் பற்றி விளக்கமாக கூறப்பட்டிருந்தது, அதை நான் மீண்டும் சொல்ல மாட்டேன். ஆக அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நாம் கட்டுப்படுதலுக்கான தரத்தை எந்த அளவு உயர்த்திருக்க வேண்டும் என்றால், சிறிதளவு கூட நம்முடைய சிந்தனையில், நம்முடைய கற்பனையிலும் கூட நிராகரிப்பு என்பது வரக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானில் சூரா அந்நூருடைய வசனத்தில் இஸ்திக்லாஃபின் கடைசியில் கூறுகின்றான், வமன் கஃபர பஅத ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன்.
அதாவது எவர் ஹிலாஃபத்துடைய அருட்கள் வந்த பிறகு, ஹிலாஃபத்துடைய அருட்களை அல்லாஹ் எண்ணி காட்டிய பிறகு எவர் நிராகரிக்கின்றாரோ, கட்டுப்படுதல் என்னும் வட்டத்திலிருந்து வெளியே செல்வாரோ அவர் தீயவர் ஆவார். அவரை அல்லாஹ் தீயவர் என்று கூறியிருக்கின்றான். மேலும் எவர் தீயவர் என்றால் அவர் ஹிலாஃபத்தை மட்டும் விலகி இருப்பதில்லை, மாறாக அல்லாஹை விட்டு விலகி இருக்கின்றார். எனவே அவசியம் என்னவென்றால் கட்டுப்படுதலுக்கான அந்த தரம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்டமாக கூறப்பட்டு விட்டது. நான் மேற்கொண்டு இன்னும் சில சான்றுகளை ஹுஸூர் ஐயது அல்லா தாலம் அவர்களுடைய அந்த மேற்கோள்களிலிருந்து எடுத்து வைப்பேன். நேர்களுக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுஸூர் அவர்கள் கூறினார்கள், ஹலீஃபா மற்றும் அவருடைய அமைப்புக்கு முன்னால் எப்படி நாம் தலையை குனிய வேண்டும் என்றால், ஹுஸூர் கூறுகின்றார்கள், ஹலீஃபா மற்றும் அவருடைய அமைப்புக்கு முன்னால் எப்படி நாம் தலையை சாய்க்க வேண்டும் என்றால் ஒரு அணுவளவு கூட அகம்பாவம் அதில் இணைந்திருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனையாகும். இன்றைய உரையும் பற்றி மௌலானா ஹமீத் கௌசர் சாப் கூறினார்கள். ஹுஸூர் அவர்கள் அவசிய ஷூராவுடைய சந்தர்ப்பத்தில் கூறினார்கள். அதில் இந்த விஷயத்தை குறிப்பாக ஹுஸூர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். நான் என்ற அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய அகம்பாவத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஆணவத்தை, நான் என்னும் அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வராதவரை ஹிலாஃபத்துடைய அருள்களிலிருந்து நம்மளால் பலன் பெறவே முடியாது. ஹுஸூர் கூறுகின்றார்கள், அந்த தான் என்ற அந்த அகந்தை ஒருபோதும் கூட ஒரு அணுவளவும் கலப்படத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தான் என்ற அந்த அகந்தை என்னும் அந்த சிலை காலத்தின் ஹலீஃபாவுக்கு எதிராக நின்று விடுகின்றது. பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு முன்னாலும் அந்த சிலை வந்து விடுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் இந்த சிலைகள் வந்து விடுகின்றன. பிறகு அங்கிருந்தும் கட்டுப்படுத்தலிலிருந்து வெளியேற்று விடுகின்றன. பிறகு அல்லாஹுக்கு எதிராகவும் இந்த சிலைகள் வந்து விடுகின்றன. மேலும் அந்த நபரே இவ்வாறு நினைத்து கொண்டிருப்பார், நான் மிகப்பெரிய ஏகத்துவாதி நினைத்து கொண்டிருப்பார், இறைவனை வணங்கக்கூடியவர் என்று நினைத்திருப்பார். ஆனால் அவர் ஷிர்க் செய்யக்கூடியவராகி விடுவார். பாருங்கள், இது மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கின்றது. நாம் மிகவும் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். இந்த அறிவுரைகள் படி ஹுஸூர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நம் காலத்தின் ஹலீஃபாவோடு அன்புக்கான அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும். ஹுஸூர் கூறுகின்றார்கள், இந்த வல்லமையோடு, அதாவது ஹிலாஃபத்தோடு முழுமையான களப்பற்ற தன்மை, நன்றி உணர்வு மற்றும் பற்றுறுதி கொண்டிருக்க வேண்டும். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுதலுக்கான அந்த உணர்வை நிரந்தரமாக்கி கொள்ள வேண்டும். அத்துடன் அன்பிற்கான தொடர்பை எந்த அளவு அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த அன்புக்கு எதிராக மற்ற எல்லா உறவுகளும் அற்பமானதாக தெரிய வேண்டும். கட்டுப்படுதலுக்கு அவசியம் என்னவென்றால், நாம் எப்பொழுது வரை அதற்கான உரிமையை நிறைவேற்ற முடியாது என்றால் அன்பிற்கான இந்த உறவு நமக்கு ஹிலாஃபத்தோடு இல்லாத வரை சாத்தியப்பட முடியாது. ஹுஸூர் அவர்கள் கூறினார்கள், எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்புக்கு நிகராக மற்ற எல்லா உறவுகளும் பலவீனமாக தென்பட வேண்டும். மிகப்பெரிய உறவு நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டியது என்னவென்றால் அது ஹிலாஃபத்தின் உறவாகும். அந்த உறவு இருக்கும் பொழுது பிறகு ஹிலாஃபத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அருள்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் பல மேற்கோள்களை குறித்து வைத்திருந்தேன், ஆனால் நேரம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் கடைசியில் எடுத்து வைத்து நான் என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன். ஹுஸூர் கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், நீங்கள் தக்வாவை நிலைத்தெரிந்தீர்கள் என்றால், காலத்தின் ஹலீஃபாவோடு உங்களுக்கு அன்பு நேசத்தின் தொடர்பு இருந்தால், மேலும் அஹ்மதியா ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்படுதல் உங்களுடைய உள்ளத்தில் பொங்கி எழுகிறது என்றால் நீங்கள் எப்பொழுதும் ஹிலாஃபத் நாட்களின் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். தன்னுடைய அந்த நம்பிக்கை கொண்ட அடியார்களிடம் நீங்கள் உலகத்தையும் சீர்தூக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் உங்களுக்கு நிம்மதியும் கிடைத்துவிடும். மேலும் அதன் பரக்கத்தால் உங்களுடைய அச்சங்களையும் அல்லாஹ் எப்பொழுதும் அமைதியாக மாற்றிக்கொண்டே இருப்பான். ஆனால் இபாதத் மற்றும் நற்செயல்கள் சாற்றுவது நிபந்தனையாகும். அதை நீங்கள் முன்னால் நிறுத்துங்கள். மேலும் காலத்தில் ஹலீஃபா அவர்களுடைய குரலுக்கு லப்பைக் என்று சொல்வதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்பொழுது வெற்றிகள் உங்களுடைய பாதங்களை முத்தமிடும். மேலும் உலகம் மற்றும் மறுமையின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த மேற்கோள்களாகும். இதை சுருக்கமான முறையில் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அவசியம் என்னவென்றால் நாம் இந்த மேற்கோள்களை, இந்த வழிகாட்டல்களை, இந்த கட்டளைகளின் ரூஹை புரிந்து கொள்ள வேண்டும். ஹுஸூர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், ஏன் விரும்புகின்றார்கள், நமக்காக விரும்புகின்றார்கள், நமக்கு இந்த பரக்கத்துகள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆக அவசியம் என்னவென்றால் நாம் இதில் செவிமடுக்க வேண்டும், நம்முடைய காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஹுஸூர் அவர்களுடைய அந்த அறிவுகள் இப்படி செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் விளைவாக நிச்சயமாக பரக்கத்துகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இறைவன் நம்மீது திருப்தி கொள்வான். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா.
நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவுக்கான நேரம் வந்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை எடுத்து வைப்பேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனவே அன்பிற்குரியவர்களே, எதிரிகளின் 2 பொய்யான மகிழ்ச்சிகளை அழித்து காட்டுவதற்காக வல்ல இறைவன் 2 வல்லமைகளை காட்டுவது தொன்று தொட்டே அல்லாஹ்வின் நடைமுறையாக இருக்கும்போது இறைவன் தனது தொன்மையான நடைமுறையை விட்டுவிடுவது இப்போது சாத்தியமில்லை. எனவே நான் உங்களுக்கு கூறிய இந்த விஷயத்தினால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள், உங்கள் உள்ளங்கள் கவலையடைய வேண்டாம். ஏனெனில் 2ஆம் வல்லமையை காண்பதும் உங்களுக்கு அவசியமாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும், ஏனெனில் அது நிரந்தரமானதாகும். அது கியாமத் வரை அறுபடாது. நான் செல்லாதவரை அந்த 2ஆம் வல்லமை வர முடியாது. ஆனால் நான் சென்ற பிறகு இறைவன் அந்த 2ஆம் வல்லமையை உங்களுக்காக அனுப்பிவிடுவான். அது நிரந்தரமாக உங்களுடன் இருக்கும். அல் வசியத் ருஹானி ஹசாயின் தொகுதி 28 பக்கம் 304 306. நேர்களை, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோடு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதே தலைப்பில் அடுத்த எபிசோடுடன் நம்முடைய இந்த உரையாடலை தொடர்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे। लो तुम्हें तौर तसल्ली का बताया